ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா மறுபடியும் உங்களை லாங் வீடியோஸில் பார்க்குறதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கேயே உட்காந்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி நம்மளோட லாங் வீடியோஸுமே நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. இன்றைக்கி சண்டே ஆஃபர் சாரீஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இந்த சாரீ வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இன்னும் சில பேர் கேட்டிருந்தது என்னென்னா, அக்கா எங்களால் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க முடியலன்னா லாங் வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஆஃபர் சாரீஸ் ஏதாவது போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் லாங் வீடியோஸ்லையுமே வந்து ஷேர் பண்ணுங்கன்னு ஆல்மோஸ்ட் இருக்கும். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே லாங் வீடியோஸ்க்கு செட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து வந்துச்சு. இன்றைக்குமே ஆஃபர் சாரீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பட் இப்போது இந்த வீடியோ வந்து ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் எத்தனை பேருக்கு இருக்கிற சாரீஸ் வந்து இருக்குன்றது தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யாராவது வேணும்னா எனக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சாரீ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் காட்டன் சாரீ. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 970 தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 870 தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதி காட்டன் சாரீ. இந்த சாரீ வந்து உங்களுக்கு 550க்கு ஆஃபரில் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் செமி சில்க் சாரீ. இது 899 கொடுத்துட்ருந்தோம். இதை 799க்கு வந்து கொடுக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே இன்னும் சிங்கிள் சாரீஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறேன். இல்லை எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 650 சாரீ. இதில் இன்னும் 2 சாரீ தான் இருக்குது. அதனால் வேணும்னா நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சண்டேயில் டெய்லி நம்மளோட சேனலில் ஆஃபர் சாரீஸ் வந்து போடுவேன். அதனால் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ 550 சாரீ. இப்போ காமிக்க போகிறது எல்லாமே 550 சாரீ தான். உங்களுக்கு இதோட ஃபுல் வியூ ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோஸ் போடல அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே 550 தான். இது 350க்கு கிடைக்குது, 250க்கு கிடைக்குதெல்லாம் சொல்கிறீங்க. பட் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக சாரீக்கு வந்து இருக்கும். இதிலலாம் இன்னும் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 499 சாரீ. இதில் இன்னும் சிங்கிள் சாரீ மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். அக்கா ஏன் 2 டேஸாக நீங்கள் வீடியோஸ் வந்து போடல, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. மேபி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எதனால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த குட் நியூஸ் என்னன்றதை மறுபடியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிவி சேனலில் ப்ரோமோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு டேரக்டராக தான் வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு அவர் எடுத்த என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண ஒரு ஆடில் தான் நான் நடிச்சிருந்தேன். அதனால் அப்படி தான் எனக்கு அவர் தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்து எனக்கு தான் வச்சுருந்தாரு. இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறமா சேனலுக்கு ஒர்க் போனதுக்கப்புறமா ஆட்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆட் வந்து கிடச்சிருக்கு. டெக்ஸ்டைல் ஷூட் தான் அது. ஆக்சுவலாக ஷூட் எல்லாமே நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இது வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி அக்கா கார் வாங்கியிருக்கீங்களா, இல்லை லேண்ட் வாங்க போகிறீங்களா, தேவேஷ் பொட்டிக்கு வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ண போகிறீங்களா, கன்சீவாக இருக்க போகிறீங்களா, கன்சீவாக இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே தங்கம் நீ ஒரு விஷயம் பண்ணுற, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் மட்டும்தான். அதனால் அவரோட லைஃப்பில் அவர் சென்னை வந்ததுக்கு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ணணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்தார். பட் இப்போ எங்களுக்காக ஒரு சேனலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஃபினான்ஷியலாகவுமே வந்து சரி எங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுன்றதுக்காக அவரோட ஆசையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு. நடுவில் இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல. பட் இப்போ புதுசாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகும், நீங்கள் பார்க்குற டிவியில் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியான விஷயமாக தான் இருந்துச்சு. அக்கா உங்களுக்கு அண்ணா பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, பர்த்டே கிஃப்டானா எனக்கு எப்பவும் போல் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்தாரு. பர்த்டேக்கு சர்ப்ரைசஸுமே வந்து பண்ணியிருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ரொம்ப பெரிய பர்த்டே கிஃப்டாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடு தான்.
ஏன்னா ஒரு 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 ஆட் எடுக்கணும், ஒரு கிளைண்ட்டை போய் கன்வின்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் வந்து கிடையாது. நம்மளை நம்பி ஒரு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ஒருத்தன் கொடுப்பான்? அப்போது நம்ம அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். அதை நம்ம அழகாக எடுத்து கொடுக்கணும். அவர் ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் படம் பண்ணோம் அப்படின்னு. பட் என்னை பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னதெல்லாம் என்னென்னா, நான் படம் பண்ணுறனோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ இருந்தனா என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாரு. பட் இவ்வளோ விஷயம் எனக்காக கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எனக்கு இருக்கிற பெரிய ஆசை என் லைஃப்பில் தியேட்டரில் வந்து ஒரு பெரிய படம் பண்ணி பூபேஷ் மனோகரன்னு டேரக்டராக அவரோட பேர் வரதை பார்க்கணுன்றது தான் என்னோடய பெரிய ஆசை. தேவேஷ்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், அம்மா சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தானே சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடக்கும். நிஜமாக சொல்லணும் அப்படின்னா இதுவுமே பெரிய மிராக்கிள் மாதிரி தான் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஆடெல்லாம் வந்து பண்ணி அவரோட நான் ஒர்க் பண்ணி. எப்போவுமே கல்யாணத்துக்கு ஆகிறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக பேசும்போது என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் எப்போ வந்து ஆட்ஸ் பண்ணாலும் நீங்கள் என் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் ஆட் பண்ணும்போது எல்லா விதத்துலேயும் அவரோட சப்போர்ட்டாக வந்து நான் இருந்தேன். லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து, காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறதுலேருந்து, மேக்கப்பு, ஹேர் டூ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறதுலேருந்து, ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் அவரோட ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருந்தேன். எனக்கு அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ டப்பிங்கு, எடிட்டிங்கு, சிஜி, மியூசிக்கு இப்படி எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. நான் ஆட் ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பட் வந்து ஆடாக வந்து என் கையில் வரல. நாளைக்கு நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா May 20 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் May 20 என்னோடய பர்த்டே 11 o'clock முடியுது அப்படின்னா 11 o'clock காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் சமைச்சு மட்டும்தான் வச்சு சாப்பிடக்கூட இல்லை, அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா லொக்கேஷன்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. நீ ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்துருன்னு சொன்னதுனால நம்ம வடபழனியில் இருக்கிற பரணி ஸ்டுடியோவில் தான் ஷூட் வந்து பண்ணியிருந்தோம். மொத்தம் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனரை வச்சுமே ஷூட் பண்ணியிருந்தோம். அவர் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர், ஒரு ஒய்ஃபு, ஒரு காலேஜ் கேர்ளு, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா பாட்டி, 2 குட்டி பேர பசங்க, இந்த மாதிரி தான் வந்து ஷூட் வந்து பண்ணியிருந்தோம். மொத்தம் 7 பேர் ஆர்டிஸ்ட்டு. இந்த 7 பேருக்கும் லொக்கேஷன் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட்டுகள்லாம் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளம்பியாச்சு. எப்போ ஆட் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக காஸ்ட்யூம் வந்து நம்மளோட சைட்லேருந்து கொடுப்போம். போகும்போது அவங்க அதை வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் எப்போவுமே ஆட் ஷூட்டில் வந்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட காஸ்ட்யூம் வந்து இருக்கும். பட் நம்ம ஒரு ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது டிவியில் தியேட்டர்லாம் வருதுன்னும் போது அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுக்கும் புது ட்ரெஸ்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே காஸ்ட்யூம் வந்து கொடுத்துருவோம். மற்றபடி இயரிங்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொண்டு வந்த சொல்லுவோம். பட் நம்மக்கிட்ட நம்மளோட சைட்லேருந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதையுமே வந்து கொடுப்போம். அன்றைக்கி ஆட் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி அப்படி தான் முடிஞ்சுது. May 21 வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். May 20 மதியம் ஒரு 2 மணிக்கு வந்து கடைக்கு போயிருந்தோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நைட் 8 மணி வந்து ஆகிடுச்சு. 9:30 மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு அங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு. ஒரு 30-40 செட்டு ட்ரெஸ் வந்து இந்த 7 பேருக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாமே யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே, அதாவது வயசில் ஜாஸ்தியானவங்க எல்லாருக்குமே எல்லா காஸ்ட்யூம்ஸும் யூஸ் பண்ணோம். பட் வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அவங்களோட காஸ்ட்யூம்ஸ் மட்டும்தான் வந்து பெண்டிங் வந்து இருந்துச்சு. மற்றபடி எடுத்துகிட்டு போன காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து ஷூட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நானுமே அதில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தேன். தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஏடியா அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த ஆட் வந்து நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாளே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். May 22. பட் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஏன்னா எனக்கு ஃபுல் டே செம்ம வேலை. எல்லா வேலையும் மாற்றி மாற்றி பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என் குரல் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப குரல் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா தண்ணி மாற்றி குடிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு சுத்தமாக உடம்புக்கு வந்து முடியல. நேற்று வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் க்யூர் ஆகலை. ஃபீவர் வந்து
கொஞ்சம் கம்மியாயிருக்கு. பட் இன்னும் நான் ரொம்ப நார்மல்லாம் வந்து ஆகலை. இருந்தாலுமே நேற்று மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, முந்தா நேற்று நைட் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தேன். நேற்று மார்னிங் வந்து எடிட்டிங் இருந்துச்சு. முந்தா நேற்று நைட் இருந்துச்சு. எடிட்டிங் முடிச்சுட்டு அப்படியே போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிஜி ஒர்க் வந்து இருந்துச்சு. அடுத்தது டிஐக்கு வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே May 24 இன்னைக்கு தேவேஷ்க்குமே வந்து பர்த்டே. அவனை காலைல கோவிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் காலைல 9 மணிக்கு வந்து கிளம்பிடுவார். இன்றைக்கி டப்பிங் இருக்குது, ஆர்டிஸ்டெல்லாம் வராங்க டப்பிங் பேசுகிறதுக்கு. நானுமே வந்து போகணும். பட் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் மதியம் லஞ்செல்லாம் சமைச்சி வச்சுட்டு நடுவில் கிடைக்கிற கேப்பில் நான் போய் டப்பிங் பேசிட்டு திரும்ப நான் வந்து வரணும். இன்றைக்குள்ள ஆட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடும் அவங்களுக்கு ஆட் வந்து சப்மிட் வந்து பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் அக்கா நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மனசார அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அக்கா நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும்னு அவ்வளோ வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. என்னோடய பர்த்டேக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்காக தான் ஆக்சுவலாக நான் வீடியோஸே வந்து இப்போ போடுறேன். இல்லைனா இன்னொரு 1 வாரம் ரெஸ்ட்டு கூட வந்து எடுப்பேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது. என்ன ரீசன்லாம் தெரில. வீட்டில் ஆனால் சொல்லிகிட்டே இருந்தாங்க, உனக்கு பயங்கர திருஷ்டி இருக்குது, அதனால தான் மேபி உன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ரீசனாக என்னெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்னோடய ஒர்க்கை வந்து ரொட்டீனாக பார்த்துட்டே தான் வந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஆட் சீக்கிரமாகவே வந்து வரும். நான் அதுக்கான அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். எப்படி நாங்கள் ஷூட் பண்ணோம், லொக்கேஷனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றதையுமே கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். நிஜமாகவே லாங் வீடியோஸில் அவங்கள பார்க்காம இருக்கிறது எனக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் சொன்னது, அக்கா நீங்கள் லேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கார் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எது வாங்கணும் இல்லையோ ஒரு கார் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற தாட் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா பசங்களை எல்லாரையும் வச்சுட்டு அந்த 2 வீலரில் போடுறது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக வந்து இருக்குது. பட் இப்போ அதை உடனே பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கமிட்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. ஜுவல்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும், அதுக்காக தான் வந்து ஓடிட்டே இருக்கும். அதனால் ஒரு விஷயமா கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு என் லைஃப்பில் என்னெல்லாம் ஹாப்பியான விஷயங்கள் நடக்குதோ கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது வந்து என்னை தாண்டி நிறைய சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்கீங்க. அதில் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுல நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு வீடியோ போடுவேனான்றதெல்லாம் தெரில. பட் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.